ஓம் சாந்தி. இன்று 5/7/2024 காலை முரளி. பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், சக்தி கிடைக்கும், ஆத்மா சதோ பிரதானம் ஆகும். அதனால் நினைவு யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் செலுத்துங்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, தலைப்பு விளக்கம். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், குழந்தைகளே, எப்போதுமே இனிமையான குழந்தைகளே என்று தான் இறைவன் பகவான் அழைப்பார். இனிமையான குழந்தைகளை நினைவின் மூலம், நினைவு என்றால் பகவானை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பகவானை நினைத்தால், இறைவனை நினைத்தால் போதும். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும், சக்தி கிடைக்கும். பேட்டரி செல்லு சார்ஜ் போடுவது மாதிரி நாம் உடம்பு சார்ஜ் ஆகிவிடும், சக்தி கிடைக்கும், எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஆத்மா சதோ பிரதானம் ஆகும். ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஆத்மா சதோ பிரதானம் என்றால் உயர்ந்த நிலையை அடையும். அதனால் நினைவு யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் செலுத்துங்கள். நினைவு என்ற யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் செலுத்துங்கள் என்று பகவான் கூறுகின்றார். கேள்வி கேட்கின்றார், எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு பாபாவிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? குழந்தை பகவானிடம் அன்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன அடையாளம் இருக்கும் என்று கேள்வி கேட்கின்றார். பதிலையும் அவரே சொல்கின்றார். ஒன்று, ஒரு பாபாவிடம், அதாவது ஒரு இறைவனிடம் அன்பு இருக்குமானால் இறைவனின் பார்வை அவர்களை முழு திருப்தி அடைய செய்துவிடும். இதை யாரும் நம்ப மாட்டார்கள். மனிதர்கள் நம்புவதற்காக இறைவன் எந்த வழியிலாமோ வந்து கற்பிக்கின்றார். அதை கற்பிப்பதற்கு நிறைய ஆத்மாக்கள் வர வேண்டும். அந்த கற்பித்து கொடுக்கின்ற முறையை பார்த்தால் எளிமையான முறையில் என்ன சொல்கிறார் பாருங்க, பாபாவிடம் அன்பு இருக்குமானால், அதாவது இறைவனிடம் அன்பு இருக்குமானால் இறைவன் பார்வை அவர்களை முழு திருப்தி அடைய செய்துவிடும். திருப்தியாக இருப்பார்கள். அவர்கள் முழுமையாகவும் திருப்தியாகவும் இருப்பார்கள். அவர்கள் முழு பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். எந்த பொருட்கள் மீதும் ஆசை அவர்களுக்கு இருக்காது. பற்றற்ற நிலையில் இருப்பார்கள். எதை பார்த்தாலும் வேண்டாம் என்கின்ற நிலையில் இருப்பார்கள். மூன்றாவது பாயிண்ட், யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்கின்றதோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் சிக்கிக்கொள்ள முடியாது. இறைவன் மீது அன்பு இருந்தால் அவர்கள் வேறு யாரிடமும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். ஒரே ஒரு தந்தை இறைவன், அவரிடம் மட்டும்தான் சிக்கிக்கொள்வார்கள். அவரிடம் அன்பு இல்லை என்றால் பிறரிடம் சிக்கி துன்பப்படுவார்கள். அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின், அதாவது அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின், பொய்யான மனிதர்களிடம் இருந்து விடுபட்டிருக்கும். அதாவது இன்றைய காலத்தில் எல்லோரும் போலி. ஒருத்தர் கூட இறைவனை தவிர யாரிடம் பேசினாலும் உண்மை எதிர்பார்க்க முடியாது. அதாவது என்ன சொல்ற பாருங்க, 4வது பாயிண்ட், அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின், அவருடைய புத்தி பொய்யான கண்டத்தின், பொய்யான மனிதர்களிடம் இருந்து விடுபட்டிருக்கும். அந்த பொய் தோற்றமுடைய மனிதரிடமிருந்து விடுபட்டு இருக்கும். இறைவன் உங்களுக்கு அத்தகைய ஓர் அன்பை தருகிறார். இறைவன் அத்தகைய ஓர் அன்பை தருகிறார். அது அழிவற்றதாகி விடுகின்றது. சக்தி யுகத்திலும் கூட நீங்கள் உங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் உங்களோடு மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். அதாவது 4 யுகங்கள் இருக்கின்றது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நாம் இப்போது இருக்கின்ற யுகம் கலியுகம். ஆத்மா அபிமானியாக இருக்கின்ற பாபா குழந்தைகள் இருக்கின்ற யுகம் சங்கம யுகம். அதாவது 5 யுகங்கள் இருக்கின்றது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கம யுகம். இப்போது இருக்கின்ற பாபா குழந்தைகள், இறைவனுடைய குழந்தைகள், உண்மையான குழந்தைகள் சங்கம யுகத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு இறைவன் தோன்றி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது இந்த கேள்வி பதில். அடுத்தது தாரணை. தினமும் சொல்லுகின்றேன், ஒரு வாணி, அதாவது முரளியை எடுத்தால் கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன்
இந்த 4 பாயிண்ட்டுகளும் மிகவும் முக்கியமான எவ்வளோ அழகாக சொல்கிறேன். நீங்கள் இன்று நான் சொல்வது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் யூடியூபில் சென்று இந்த முரளியை படிக்கலாம். நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அந்த முரளியில் இருக்கின்றது. இன்று 3வது பாயிண்ட் தாரணை, 2வது பாயிண்ட் தாரணைக்கான முக்கிய சாரம். அதாவது சர்வ சக்திவான் தந்தையிடம் தனது புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. முதல் பாயிண்ட். இந்த முதல் பாயிண்டுடைய விளக்கத்தை கொடுக்குறேன். சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து தனது புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை உயர்ந்ததாக சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். இந்த ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை அதாவது உயர்ந்ததாக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது. நினைவு யாத்திரை என்றால் இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைவை தவிர வேறு எங்கு சென்றாலும் உங்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். ஆகையால் நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பம் வரக்கூடாது என்றால் நீங்கள் நினைவு பாபாவை எந்த நேரம், இறைவனை எந்த நேரம் நினைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பை படித்து தன் மீது தானே கிருபை செய்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு சமமாக அன்பு கடலாக வேண்டும். எப்படி இறைவனின் அன்பு அழியாததாக உள்ளதோ அதுபோல் அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். எப்படி 2வது பாயிண்ட் பாருங்க. படிப்பை படித்து தன் மீது தானே கிருபை செய்ய வேண்டும். பாபாவுக்கு, அதாவது இறைவனுக்கு சமமாக அன்பு கடலாக ஆக வேண்டும். எப்படி இறைவனின் அன்பு அழியாததாக உள்ளதோ அதுபோல் அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். உண்மையான அன்பு வைக்கணும். போலியான அன்பு வைத்தால் மாட்டிக்கொள்ளும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். அடுத்த பாயிண்ட், வரதானம். உணரக்கூடிய சக்தியின் மூலம் இனிய அனுபவம் செய்யக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. உணரக்கூடிய சக்தியின் மூலம் இனிய அனுபவம் செய்யக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. இதனுடைய விளக்கம், இந்த உணரும் சக்தியானது மிகவும் இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரம் தன்னை தந்தையின் கண்ணின் மணியான ஆத்மா, அதாவது கண்களில் கலந்திருக்கும் சிரேஷ்ட பிந்து என்று உணருங்கள். சில நேரம் நெற்றியில் ஜொலிக்கும் நெற்றி மணியாக, சில நேரம் தன்னை பிரம்மா பாபாவின் சகயோகி வலது கரமாக, சில சமயம் பிரம்மாவின் புஜமாக உணருங்கள். சில நேரம் அவ்வியக்த பரிஸ்தா சுரூபத்தை உணருங்கள். இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்தும் போது சக்திசாலியாக ஆக்கிவிடுவீர்கள். பிறகு சிறிய கரையும் கூட தெளிவாக தென்படும். பிறகு அதை மாற்றிக்கொள்வீர்கள். திருப்பி அந்த விளக்கத்தை இன்னொரு முறை உங்களுக்கு விளக்குகின்றேன். அதாவது இந்த உணரும் சக்தியானது மிக இனிமையான அனுபவத்தை ஏற்படுகிறது. உணரும் சக்தி, உணர்ச்சி வேண்டும். மனிதனுக்கு உணர்ச்சி வேண்டும். அந்த உணரும் சக்தியான மிகவும் இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. சில நேரம் தந்தையின் கண்ணின் மணியாக, சிலரை எப்படி தந்தை, அதாவது இறைவனின் கண்ணின் மணியாக ஆத்மா, அதாவது கண்களில் கலந்திருக்கும் ஸ்ரேஷ்ட பிந்து என்று உணருங்கள். சில நேரம் நெற்றியில் சொலிக்கும் மணியாக, அதாவது நெற்றியில் சொலிக்கூடிய மணியாக நம்ம உணர வேண்டும். சில நேரம் தன்னை பிரம்ம பாபாவின் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வலது கரமாக நினைக்க வேண்டும். பிரம்மாவின் புஜமாக, அதாவது இறைவன் பிரம்மாவின் உடலில் வந்துதான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். இறைவனை நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவர் பிரம்மாவின் உருவத்தில் பிரம்மாவினுடன் வந்து அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அவரின் புஜமாக உணருங்கள்.
சில நேரம் அவ்யக்த பரிஸ்தா. வியக்தம் என்றால் உடல், அவ்யக்தம் என்றால் உடலற்ற, பரிஸ்தா என்றால் ஒளிரூபம். அதாவது சில நேரம் உடலற்ற ஒளிரூப ரூபத்தை உணருங்கள். இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்தும் போது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சிறிய கரையும் கூட, ஒரு சின்ன கரை பட்டால் கூட தெளிவாக தென்படும். பிறகு அதை மாற்றிக்கொள்வீர்கள். ஸ்லோகன்: அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தால் உங்களது முயற்சி எளிதாகிவிடும். அனைவருடைய உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற வேண்டும். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. அதை நாம் பெற்றுக்கொண்டு எளிதாக இருக்க வேண்டும். அதாவது ஸ்லோகன் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன். அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தால் உங்களது முயற்சி எளிதாகிவிடும். எவ்வளவு அழகாக, அருமையாக இந்த வாணியில் சொல்லியிருக்கின்றார். வாணியை படியுங்கள், முழுமையாக வாணியை படியுங்கள். முழுமையாக கேட்டு பயன்பெற்று யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி டுடே என்று நீங்கள் டைப் பண்ணினால் அதில் இந்த மாதத்திற்குள்ளான முழு வாணியும் வரும். அது தமிழில் இருக்கின்றது, பல மொழிகளில் இருக்கின்றது. உலக மொழிகளில், அனைத்து மொழிகளிலும், பல மொழிகள், ஆங்கிலம், பிரெஞ்சு, இட்டாலி, எந்த மொழி நீங்கள் வேண்டுமென்றாலும் அதை தேர்ந்தெடுத்து படித்து கொள்ளலாம். தமிழில் இருக்கின்ற வாணியை, முரளியை படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.